Hello everyone, welcome to second lecture of Kinematics. So Kinematics first lecture la pathina basic terms and acceleration, velocity, displacement correct idu ellathiyum paathirundom adha vechittu na or DPP kuduthirundhen. See idukku munnadi vande na unakku adula enna teach pannirpen appinu paathana suppose average velocity கேக்குறாங்க average velocity இல்ல average speed சரியா கேக்குறாங்க என்ன கொடுத்துட்டாங்க time same அதாவது equal interval of time இருக்குன்னா நம்ம ஃபார்முலா என்ன வந்துச்சு பட் एक्चुअली இதோட பேசிக் எங்க இருந்து சார் ஆரம்பிச்சிச்சு நல்லா பாரு நான் v1 டிஸ்டன்ஸ்க்கு சரி v1 ஸ்பீட்ல some x1 டிஸ்டன்ஸை டிராவல் பண்றேன் at time some t அதே மாதிரி என்ன பண்றேன் v2 ஸ்பீட்ல some x2 டிஸ்டன்ஸை டிராவல் பண்றேன் சேம் டைம் t ல கரெக்ட்டா இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து சரியா என்னோட x1 நான் எப்படி எழுதிக்கலாம் x1 is equal to v1 into t x2 is equal to v2 into t நான் எழுதிருக்கிறது எல்லாருக்கும் புரியுதா இது எப்படி வந்துச்சுன்னு புரியல தயவு செய்து வந்து மைக்கை வந்து அன்மியூட் பண்ணிட்டு சொல்லிடு இது எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு இது எல்லாருக்கும் புரிஞ்சா புரிஞ்சு வெரி குட் அடுத்து பேசிக் ஃபார்முலா என்ன ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு பேசிக் ஃபார்முலா என்ன total distance very good total distance by total time நம்ம கேஸ்ல நான் டோட்டலா டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளவு சார் ஃபர்ஸ்ட் x1 அப்புறம் x2 அப்ப x1 + x2 ஆ டைம் எவ்வளவு ஃபர்ஸ்ட் ஒரு டைம் t அப்புறம் ஒரு டைம் t அப்ப t + t கரெக்ட்டா அப்ப இந்த இடத்துல நான் x1 க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம் v1t x2 க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம் v2t அப்ப v1t + v2t divided by t + t கரெக்ட்டா t ய காமன் எடுத்து நான் கேன்சல் பண்ண என்னோட ஆன்சர் என்ன வருது என்னடா இவ்ளோ டல் அடிக்கிறீங்க v1 + v2/2 கரெக்ட்டா சப்போஸ் இந்த இன்டர்வல் ரெண்டா இல்லாம மூணா இருக்குன்னு வெச்சுக்கோ x1 v1 t x2 v2 t x3 v3 t இப்போ நீயே சொல்லு x1 க்கு பதிலா நான் என்னன்னு போட்டுக்கலாம் நல்லா பாரு velocity is equal to distance by time கரெக்ட்டா speed is equal to distance by time அப்ப distance is equal to speed into time very good யார் சொன்னது v1 into t னு அதே மாதிரி x2 is equal to என்ன x3 is equal to என்ன v3 t any difficulty இப்ப நல்லா பாரு என்னோட கேள்வி என்னன்னா எனக்கு average velocity வேணும் என்ன வேணும் average velocity இல்ல average speed சரியா ஃபார்முலா என்ன total distance by total time fantastic total na travel panna distance evloppa x1 plus x2 plus total time evloppa x1 க்கு பதிலா நான் v1t னு போட்டுக்கலாம் x2 க்கு பதிலா v2t னு போட்டுக்கலாம் x3 க்கு பதிலா v3t எல்லாத்துல இருந்து t ய காமனா எடுத்தாச்சு t + t + 3 என்ன 3t இது சிம்பிளிஃபை பண்ணா என்ன சார் கிடைக்குது கரெக்ட்டா இல்லையா அப்ப இந்த மாடல்ல இப்ப திடீர்னு எக்ஸாம் ஹால்ல போனதுக்கு அப்புறம் கேள்வி வருது 4 ஈக்குவல் டைம் இன்டர்வல் கொடுத்திருக்காங்க நீங்க வந்து எனக்கு வந்து ரெண்டுக்கு தான் ஃபார்முலா தெரியும்னு உட்கார்ந்துருவீங்களா இல்ல இந்த பேசிக் ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா பேசிக் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் இப்போ நீ யோசிச்சு பாரு உனக்கு 3 × 2 is equal to 6 னு சொல்லி கொடுக்குறேன்னா நெக்ஸ்ட் 3 × 3 சப்போஸ் क्वेश्चन வந்து பேசிக்கா நீ உட்கார்ந்து அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு கண்டுபிடிக்க முடியும் கரெக்ட்டா இல்லையா இல்ல நாங்க வந்து நீங்க என்ன ஃபார்முலா கொடுத்தா அதுல இருந்து கேள்வி வந்தா மட்டும் தான் அட்டெண்ட் பண்ணுவோம்னு சொன்னா கஷ்டம் புரியுதா மேக்ஸிமம் எல்லாமே டீச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் சரியா சரி சேம் கான்செப்ட்ல 3 வந்துருச்சு அவ்வளவுதான் இப்போ இன்னொரு கேள்வி பாரு சப்போஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் என்னது ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வச்சு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருக்கோம் நல்லா பாரு
இந்த distance sum x, இந்த distance sum x. Velocity v1 time t1, velocity v2 time t2. இப்போ இதுல இருந்து t1 எப்படி எழுதிக்கலாம்? x by v1. t2 is equal to x by v2. என்னோட பேசிக் ஆவரேஜ் ஃபார்முலா என்ன? ஸ்பீட் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? total distance by total time. 2x by total time எவ்வளோ? x by v1 plus x by v2. கரெக்டா இல்லையா? இதை நீ x கேன்சல் பண்ணிட்டேன்னா நல்லா பாரு, 2 டிவைட் பை 1 by v1 plus 1 by v2. ஆமாவா இல்லையா? இதான ஜெனரல் ஃபார்முலா. இப்போ 3 ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கொடுத்தா என்ன சார் ஆயிர போகுது? 3 சப்போஸ் 3 ஈக்குவல் டிஸ்டன்ஸ்னா 3 by 1 by v1 plus 1 by v2 plus கரெக்டா இல்லையா? இல்ல சார் எனக்கு இது வேணாம், நீங்க இதுக்கு எப்படி ஷார்ட்கட் என்ன சொன்னீங்க? 2v1 v2 by v1 plus v2. கரெக்டா? அதே மாதிரி இதுக்கு ஷார்ட்கட் சொல்லுங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. நீ எல்சிஎம் எடுத்தனா 3 டிவைட் பை இங்க வந்து v2 v3யா, இந்த இடத்துல என்ன வரும்? v1 v3. இந்த இடத்துக்கு என்ன வரும் எல்சிஎம் எடுத்தா? ஹோல் டிவைடட் பை என்ன? அது மேல போயிருமா? இவ்வளவுதான் உன்னோட ஃபார்முலா. புரியுதா?